மகர ராசி மகர லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். மகர ராசி மகர லக்னத்திற்கு செவ்வாயோடைய உச்ச பெயர்ச்சி பலன்கள். உங்க ராசியிலேயே உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது செவ்வாய் தான். செவ்வாய் இந்த ராசியை பொறுத்தவரை யோகாதிபதினே சொல்லலாம். அவர் பாதகாதிபதியாக வந்தாலுமே இடம் வேணுமா, வீடு வேணுமா, சுகமா இருக்கணுமா, திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணுமா அப்படின்னா செவ்வாய் பலம் பெற்று இருக்கணும். அப்போதான் அந்த யோகத்தை எல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் காத்துட்டு இருக்காரு. அங்கேயே குரு நீசம் உங்களுக்கு. அப்போ அந்த செவ்வாய் பலம் பெறணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ இந்த மகர ராசிக்கு மற்றும் மகர லக்னம் இன்னைக்கு கடந்து வந்த பாதை என்ன, இந்த செவ்வாய் உச்ச பெயர்ச்சி பலன்கள்னால என்ன நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு நிச்சயமாக பார்க்கலாம். ஓடி ஓடி உழைச்சு தனக்குன்னு ஒரு பைசா எடுத்தாத ராசி இந்த ராசி. நிறைய விஷயங்கள் அளவுக்கு மீறி சுச்சுவேஷனில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ராசியாக உங்கள் ராசி கண்டிப்பாக இருக்கும். இங்கே குரு நீசங்க, பணத்தோட அருமை உங்களுக்கு துளியும் தெரியாது. காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணியிருப்பீங்க அல்லது கஞ்சத்தனமாக இருந்திருப்பீங்க. இந்த ரெண்டும் தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. உங்கள் விஷயத்தில் கஞ்சத்தனம், மற்றவங்க விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி காசு செலவு பண்ணுறது. இது போதும் அப்படின்னு என்றைக்குமே நினைக்க மாட்டீங்க, செஞ்சுட்டே இருப்பீங்க. அது எந்த ஒரு பொருள் சீதனம் யாருக்கு, நீங்கள்லாம் தான் அக்கா தங்கச்சிகளுக்கெல்லாம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய ராசி. உறவுகளுக்கு எல்லாமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ராசி. எப்படி நம்ம கடகம் சொல்கிறோம், அதே போல தான் இந்த மகரமும். எல்லாருக்குமே அளவு அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கிற வரையும் ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாக கொடுத்து வாழ வைக்கக்கூடிய ராசி. இன்றைக்கி உங்களுக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க, ஏமாந்த கோழிங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. ஏமாந்துட்டேங்கிற வருத்தம் உங்களுக்கு ரொம்ப காலமாக இருக்கும். சனீஸ்வர பகவான் என்னைக்கு 3ல் போனாரோ அன்னையிலிருந்தே இவன்லாம் நமக்கு புத்திமதி சொல்லிட்டானே, இவன்லாம் நம்மளை ஏமாத்திட்டானே, இவன்லாம் நம்மளை இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரியான வருத்தம் வேதனைகள் ஒரு விஷயத்தில் நடந்தால் பரவாயில்லைங்க, பல விஷயத்தில் உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களைய என்ன பண்ணுனா கிட்டத்தட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷன் எண்டு வாசலில் வரையும் கொண்டு போய் நிற்க வச்சுட்டு வராத சூழ்நிலைகளை கூட கொடுத்துருக்கும். உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் இது கேதுவோடைய காம்பினேஷன் உள்ள சனீஸ்வர பகவானுடைய காம்பினேஷன் தசாபுத்தி வரும்போது கொடுமையானது அப்படிங்கிற சொல்லலாம். இன்றைக்கி நம்ம நிறைய பார்க்கும்போது சொன்னோம், மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு கிட்டத்தட்ட எந்த ஒரு பிளானட்டுமே ஒரு சப்போர்ட்டிவான பொசிஷன் இல்லை. சனீஸ்வர பகவான் இல்லை, குரு பகவான் இல்லை, கேது பகவான் இல்லை, ராகு 2ஆம் இடத்துல. அது எங்கே விஷ ராகுவாக 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு. என்ன நீங்கள் என்ன சுமூகமாக பேசினாலும் அப்படியே அதை ட்விஸ்ட் பண்ணி டேர்ன் பண்ணி பெரிய பிரச்சனையாக்கி எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கும் இல்லாத இடத்துல உங்களை கூப்பிட்டு எந்த ஒரு பலிகாடாக ஆக்க வேண்டிய இடத்துல உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பிளானட் வேடிக்கை பார்க்குது. இன்றைக்குமே அதே மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது. எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப யதார்த்தமாக எதுவும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைங்க நீங்கள் ஏன்னா மகரத்தை பொறுத்தவரையும் குழந்தை ஸ்தானம் ரொம்பவே குழந்தைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது சொல்லி குழந்தைனால வருத்தப்படுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்தினால அவங்க பெரிய அளவுக்கு வருத்தங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இந்த டைம் பீரியடில் இந்த குழந்தைனால உங்களுக்கு வருத்தம் ஆகுங்க அப்படின்னு. நான் கிட்டத்தட்ட வீட்டிலே இருக்கேன் மேடம், என்னுடைய பொண்ணு என்னை மீறி ஓடி போய் கல்யாணம் பண்ணிச்சு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இதனால் என்னுடைய சுற்றி இருக்கவங்க எல்லாருமே என்னைய ஒதுக்கிடுறாங்க. இப்போ இதில் ஒரு ஊருக்கு மத்தியில் ஒரு வீடு வச்சுருக்கேன், அதை விற்றுட்டு நான் வெளியே வரலான் இருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு மன உளைச்சல்கள் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவருடைய தசா புத்திகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி நீங்கள் விட்டுட்டு வெளியே வரக்கூடிய சுச்சுவேஷன் அதிகமாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இருங்க அப்படின்னு. இல்லை மேடம், நான் வெளியே இருக்கேன், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இல்லை, இப்போதைக்கு ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி திடீர்னு 1 நாள் 2 நாளில் இந்த பெரிய அளவுக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு. இன்றைக்கி பாருங்கள், சொல்லி வச்ச மாதிரி ஒரு 10 நாள் அந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு அவர் வெளியே வரக்கூடிய சுச்சுவேஷனில் ஏற்படுத்திச்சு. இன்னுமே சொல்லலாம், நம்ம நிறைய ஜாதகத்தை பார்க்கும்போது மகர ராசியை பொறுத்தவரையும் லக்னம் அப்படிங்கிறது வேறு. ஆனால் இருந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் மகரத்தோடைய சூழ்நிலையை தெளிவாக சொல்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப பக்குவப்பட்டிருக்கீங்க, எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது எல்லாரும் வாங்கிட்டு நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்கள் ரொம்ப அதிகம். கூட பிறந்த அக்கா தங்கச்சி கிட்டத்தட்ட ஒரு சின்ன பணத்துக்கே உங்களைய இன்றைக்கி நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாமல் முன்ன ஒரு மாதிரி பேசுறது பின்ன ஒரு மாதிரி பேசுறது, தொழில் நடத்த முடியல, இதனால் இந்த மாதிரி நிறைய வருத்தங்கள் இருக்குங்க. மகரத்தை பொறுத்தவரையும் இருக்கும்போது என் கூடயே கால் சுற்றின பாம்பாக இருந்தாங்க மேடம். இன்றைக்கி பாருங்க, எல்லாரும் இன்றைக்கி ஒரு விஷயம் ஒரு ஹெல்ப்புன்னு ஃபோன் பண்ணுறேன், அப்படியே அந்த ஃபோனை எடுத்து கூட பதில் பேசுகிற காலையில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி கர்ம பலன்கள் இந்த மகர ராசியை பொறுத்தவரையும் நடந்துகிட்டே இருக்குது. இன்னுமே நம்ம சொல்லலாம், இன்னொன்று என்னென்ன விஷயங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இவருடைய ஜாதகத்தை பொறுத்தவரையும் அன்றைக்கி அந்த பலன்கள் நிச்சயமாக காமிச்சுது. ஸோ ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பிறந்த கால ஜாதகம் எதெல்லாம் நம்ம பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எது விஷயத்துலலாம் நம்ம கவனமாக இருக்கணும், எந்த காலத்தில் பிரச்சனைகள் வரதுக்கு காத்துட்ருக்கு,
இது எல்லாருமே ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபி மாதிரி கண்டிப்பாக காமிச்சிடும். இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் என்ன, இனி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத ஒரு கிளியர் ஃபோட்டோகிராஃபி காமிச்சிடும். அது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே ஒரு 100% ஒரு சொல்யூஷனை சொல்கிறதுக்கு காத்துட்ருக்கு அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தை மையப்படுத்தி மட்டுமே சொல்லப்படும். அதுவும் உங்களுக்கு பிறந்த கால ஜாதகத்தில் அங்கே வேறு எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் இது 20 to 30% மட்டுமே பொருந்துமோ தவிர்த்து இதை அப்படியே பிறந்த கால ஜாதகத்தில் நீங்கள் பொருந்தி பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா அது பிழையைத்தான் ஏற்படுத்தும். ஃபஸ்ட்டு இந்த செவ்வாய் உச்சம் ரொம்பவே பலமான செவ்வாய், ரொம்பவே எனக்கு தைரியம் இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, துணிச்சல் இல்லை, செயல்திறன் இல்லை, வேகம் இல்லை, விவேகம் இல்லை, நானாகவே இல்லை. பல நாட்களாக இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா ராசிநாதன் இன்னைக்கெல்லாம் பாருங்கள், வக்ரம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 டிகிரி லோ டிகிரி. இன்னைக்கு சனி தசை சனி புத்தி நடக்கிறவங்களுக்கு கேட்டு பாருங்கள். அந்த வேலையை நினைக்கும் போதெல்லாம் கை காலெலாம் கிடுகிடுன்னு நடுங்குதுங்க அப்படின்னு. எந்த தசையுமே இருக்காதுங்க. இருந்தாலும் இந்த லோ டிகிரி பிளானட் அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டு போயிடும். அந்த மாதிரி இன்னைக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த செவ்வாயோடைய பயிற்சி ஒரு விஷயத்தை நான் டெசிஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கணும். எந்த நேரம் எனக்கு சரியாக இருக்கும், எந்த நேரம் நான் இவங்க கிட்ட போய் பேசலாம், எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நான் வந்து தைரியமாக இருக்கலாம், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதில் சொல்லக்கூடிய நேரமாக இந்த செவ்வாயோடைய பயிற்சி பலன்கள் இந்த 16ஆம் தேதிக்கு மேலே, ஜனவரி 16க்கு மேலே உங்களுக்கு இருக்க போது. ஹெல்பிங் ரொம்ப அதிகம் தேவை தான். ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் ஹெல்பிங்கை நிச்சயமாக குறைக்கணும். குறைச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த குடும்பத்தாரோடைய பாதிப்புகள்லாம் உங்களுக்கு படிப்படியாக சரியாகும். சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது மகரத்தை பொறுத்தவரையும் நிறைய தலை விரித்து ஆடுற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே ஒரு விஷயங்கள் சொத்துக்கு மீறி கடனுக்கு மீறி சொத்து, இஎம்ஐ அப்படிங்கிறது போயிட்டே இருக்குது. இது என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியல அப்படிங்கிற வருத்தங்கள் நிறையா இருக்குது. அது எல்லாமே இனி மாறப்போகுது. இவன் நல்லவன் இவன் கெட்டவன் தெரியாமல் எல்லாம் பழகி பொருளாதாரத்தில் பெரிய அடி யாருக்கு விழுந்திருக்குன்னா இந்த மகரத்தான் விழுந்திருக்கு. அது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு இத்தனை நாள் நம்ம கூட இருக்காங்க, எங்கே போயிட போகிறாங்க, நம்ம ஆளுங்க தானே அப்படிங்கிற மாதிரியான யதார்த்த தன்மையினாலேயே இன்னைக்கு பெரிய அளவுக்கு அடுத்தவங்களுடைய கடனை சுமந்து நீங்கள் இன்னைக்கு இருக்கீங்க. பாருங்கள், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகமான தசா புத்திகள் வந்தாலுமே ஒரு அளவுக்கு வளர்ச்சிகள் வரல அப்படின்னா இந்த பிறந்த காலம் முன்னாடி இருக்கக்கூடிய தசா புத்திகளில் பெரிய அளவுக்கு கடனை ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ இன்னைக்கு நல்ல நேரம் வந்தாலும் என்ன இருக்கும், அந்த அளவுக்கு கட்டக்கூடிய அளவுக்கு கடன் சுமைகள் அதிகமாக இருக்கும். அதனால தான் அவங்க தத்தளிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இனி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய போகுது. நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இனிமேல் அதிகரிக்க போகுது. கர்ம தோஷங்கள்லாம் இனி உங்களை விட்டு விலக போகுது. நிறைய மைண்டு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள் ஆகிருக்கீங்க. அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக சரியாக போகுது. மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது மகரத்துக்கு. அது எல்லாமே நிறைய மெடிசன் எடுக்கிறேன். அந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா வேண்டாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் எடுத்துகிட்ருக்கேன். ஹெல்த் வைஸ் ரொம்பவே கவனம் கம்மியாக போயிட்டே இருக்குது. ஹெல்த் என்ன ஆகுமோ, எனக்கு அப்புறம் என்னோடய குடும்பத்துக்கு என்ன நடக்குமோ அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதுவுமே பாருங்கள், சனி ஒரு டிகிரியில் இருக்கும்போது சந்திரன் வந்து இந்த ராகு கேதுவோட ஸ்டாரில் போகும்போது அவ்வளோ ஒரு மனக்குழப்பங்கள். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வீட்லேயே நீங்கள் சின்ன சின்ன சண்டைகள் போடுறது, சாப்பிடும்போது சண்டை போடுறது, குழந்தை கூட அன்வான்டான பிரச்சனைகள் வர்றது, கொஞ்ச நேரம் கழித்து சமாதானமாகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. அது எல்லாத்துக்குமே இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு தக்க ஒரு யோகமான காலமாக இருக்கும். நம்பிக்கை தளராதீங்க. குரு இந்த ராசியை பொறுத்தவரையும் குரு ஒரு யோகத்தை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக பண்ணுவார். குரு கடகத்துக்கு போய் உங்கள் ராசியை பார்க்கும்போது இன்னுமே தலை சிறந்த ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இந்த நேரத்துலலாம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது வேலைன்னு ஓடி ஒரு ரெகுலர் இன்கம்குள்ளே நாங்கள் அப்படியே அடைஞ்சிருக்கோம், எங்களால் பிஸ்னஸ் அப்படிங்கிறத பண்ண முடியல, பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருந்தோம். உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களும் பிஸ்னஸ் ரீதியான ஒரு பெரிய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களும் நடக்கிறதுக்கு காத்துட்ருக்கு. அதை சார்ந்து நான் ஓடலாமா, நிறையா யோசித்து அந்த முடிவு எடுக்காமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இனி தைரியமாக அந்த முடிவு எடுக்கலாம். திருமணம் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே டிலே ஆகுது, திருமண வாழ்க்கை கிட்டத்தட்ட நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற எண்டிங் ஸ்டேஜில் போனவங்க எல்லாருக்குமே இந்த நேரம் திருமணத்துக்கு ஒரு தலை சிறந்த ஒரு யோகம். சுகஸ்தானாதிபதி நல்லா இருந்தால் மட்டுமே தான் திருமணம் நடந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சுகம் நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும். வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதார கஷ்டங்கள் பட்டாலும் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப பலமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியம். நிறையா பேர் இந்த 4ஆம் இடத்த பார்க்காம நிறைய ஜாதகத்தை வந்து ஆட் பண்ணி விட்டுறாங்க. அதனால் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்,
பொருளாதார பிரச்சனைகள் வந்து அந்த திருமண வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது ஆகுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல 4ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்பிக்கை இழந்த அனைவருக்குமே இந்த நேரத்துல புதிய வாய்ப்பு எந்த இடத்துல இழந்தீங்களோ அதே இடத்துல புதிய பயணத்தை காட்டுறதுக்கு நிச்சயமாக செவ்வாயோடைய அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல. இப்ப நீங்க கேட்டுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான். நம்ம முன்ன சொன்ன மாதிரி பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு 100% சொல்யூஷன தர்றதுக்கு காத்துட்டு இருக்கு. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.